மர்டர் கேசஸ்க்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்கா? மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் PMLA சட்டத்தின் கீழே கைது செய்யும். ஜாமீன் பெறுவதற்கே அவர் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கணும், அப்பதான் ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டம். மற்ற எல்லா வழக்கிலையும் அந்த மாதிரி இருக்காது. ஈவன் மர்டர் கேசஸ்க்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்காது. ஒரு முதல் நோக்கு குற்றம் இருக்கு, இதுல ஒரு அட்டவணை. அந்த அட்டவணையில சில குறிப்பிட்ட குற்றங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த குற்றங்களை செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை நல்ல பணமா மாத்தினீங்கன்னா தான் அது மணி லாண்டரிங். ஊழல் குற்றமா இருக்கலாம், சீட்டிங்கா இருக்கலாம், ஈவன் மர்டர் கேஸா இருக்கலாம், ஆயுதம் கடத்தி இருக்கலாம், நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ்ல பணம் சம்பாதிச்சிருக்கலாம். இதையெல்லாம் கருத்துல கொண்ட உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு என்ன தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் அரசியல் அமைப்பு படியாக அமைக்கப்பட்ட நீதிமன்றங்கள் என்பதால அவங்க ஒரு குற்றவாளியோடைய அடிப்படை உரிமைகளை PMLA சட்டத்துல இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டம் இருக்கு, அவர் குற்றவாளி இல்ல நிரூபிக்க வரைக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு PMLA சட்டம் சொல்றதுனால மட்டுமே ஜாமீன் கொடுக்காம இருக்க கூடாது. ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைங்கிறது அந்த சட்டத்தை விட பெருசானது அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அங்க கோர்ட்ல என்ன மாதிரியான வாத பிரதிவாதங்கள் நடந்துச்சு, அதை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா சார்? முதல்ல அதாவது இந்த வழக்கு PMLA சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் PMLA சட்டத்தின் கீழே கைது செய்யும். இந்தியாவில் இருக்கக்கூடிய வெகு சில சட்டங்களில், குறிப்பா சொல்ல போனா NDPS ஆக்ட், அப்புறம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட், UFPA அது, அப்புறம் PMLA சட்டம். இந்த சட்டங்கள்ல ஜாமீன் கொடுப்பதற்கு ஒரு தடை இருக்கிறது. ஏன் ஜாமீன் கிடைக்கல இத்தனை நாள் அப்படின்னா, பிரச்சனை அந்த சட்டம். PMLA சட்டத்தில் அந்த பிரிவு இருக்கு. என்ன பிரிவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் குற்றவாளி இல்லை என்பதை அவர் நிரூபித்தால்தான் அவருக்கு ஜாமீன். மற்ற எல்லா வழக்கிலையும் அந்த மாதிரி இருக்காது. ஈவன் மர்டர் கேசஸ்க்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்காது. ஜாமீன் பெறுவதற்கே அவர் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கணும், அப்பதான் ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டம் அது. இதனால்தான் ED அதை அதிகமா பயன்படுத்துறாங்க. இன்னும் அந்த சட்டத்தினுடைய இது எடுத்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரிவை பாராளுமன்றத்துல ஒன்றிய அரசு ஃபைனான்ஸ் பில்லா கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா, ராஜ்யசபால அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபைனான்ஸ் பில்லா ஒரு சட்டத்தை நிறைவேற்றினீங்கன்னா அதை ராஜ்யசபா முன்னாடி வச்சு அதோட ஒப்புதல் வேணும்ன்றது அவசியம் கிடையாது. ராஜ்யசபா மறுத்தாலும் கூட அது மீண்டும் லோக்சபா சொல்றதை வச்சு நடத்திடலாம். அப்ப அவங்க 303 பேர் வச்சிருந்தாங்க, மிருக பலம் வைத்திருந்தார்கள். அதனால அந்த சட்டத்தை எளிதாக நிறைவேற்றி கொண்டு வந்தது. NDPSல இருக்கு, பயங்கரவாத தடுப்பு சட்டத்துல இருக்கு. ஆனா அதற்கும் PMLAக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, NDPSல சில வழக்குகளுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம், ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், 10 வருடத்துக்கு மேலான தண்டனைகள். அதே மாதிரிதான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துல ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். ஆனா PMLA சட்டத்துல அதிகபட்ச தண்டனையே 7 வருடங்கள் தான். இதுதான் வித்தியாசம். 7 வருட தண்டனைக்கு நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சாதான். என்ன ப்ராப்ளம் அதுல, எப்படி ஏங்க நிரூபிக்க முடியாது அப்படின்னா, நீங்க எந்த பாயிண்ட சொன்னீங்கன்னாலும் கீழமை நீதிமன்றங்களும் பெரும்பாலான உயர் நீதிமன்றங்கள் இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க ட்ரையல்ல தானே பார்க்கணும், இப்ப எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க. பாயிண்ட் சொல்லலன்னா நீங்க குற்றவாளி இல்லைன்றதை நிரூபிக்கல, அதனால உங்களுக்கு பெயில் கொடுக்க முடியாம. எந்த பக்கம் போனீங்கன்னாலும் ஜாமீன் மறுப்பு அப்படிங்கிறது PMLA சட்டங்கள்ல ஒரு வழக்கமா இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவரை இத்தனை நாள் வைக்க முடிஞ்சது. சார், எதை கோடிட்டு காமிச்சு இந்த ஒரு விஷயத்தை திரு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக நிறைய வாதங்களை நாங்க முன் வச்சோம். என்னன்னு சொல்ல போனா, அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் என்று காட்டக்கூடிய ஒரு பென்டிரைவ், அந்த பென்டிரைவ்ல இருக்கக்கூடியதாக சொல்லப்படும் சில அம்சங்கள், சில டாக்குமெண்ட்ஸ் ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சோம். அது கீழமை நீதிமன்றத்துல சொன்னோம், உயர் நீதிமன்றத்துல சொன்னோம். 2 பேருமே நீங்க அது ட்ரையல் அப்பதான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் இப்ப அதுல எல்லா வாதங்களையும் எடுத்து வைக்கலனாங்க, அதுல ஒரே ஒரு குறிப்பிட்ட வாதத்தை மட்டும் எடுத்து வச்சோம். அதாவது
அவங்க சொல்லக்கூடிய ஃபைல் நேமே வந்து பென்டிரைவ்லே இல்ல அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வந்து அது வந்து இப்பத்துக்கு நாங்க கருத்துல எடுத்துக்க முடியல, அது பிரைமே ஃபேசி எவிடன்ஸ் இருக்கிறதுனால நாங்க இப்ப அதை கருத்துல எடுத்துக்கலன்னு சொல்லிட்டாங்க. இரண்டாவது, பிஎம்எல்ஏ சட்டம்ங்கிறது ஒரு தனி குற்றம் கிடையாது, ஒரு முதல் நோக்கு குற்றம் இருக்கு. இதுல ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில சில குறிப்பிட்ட குற்றங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த குற்றங்களை செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை நல்ல பணமா மாத்தினீங்கன்னா தான் அது மணி லாண்டரிங். ஊழல் குற்றமா இருக்கலாம், சீட்டிங்கா இருக்கலாம், ஈவன் மர்டர் கேஸா இருக்கலாம், ஆயுதம் கடத்தி இருக்கலாம், நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ்ல பணம் சம்பாதிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு மூல குற்றம். அந்த குற்றத்தை வந்து நிரூபிக்காம பிஎம்எல்ஏ ட்ரையல் நடக்க கூடாது, சொல்லப்படாத விதியாக இருந்தது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தது. ஏன்னா அது நிரூபிக்காம இது எப்படி நிரூபிக்கிறது? திரு செந்தில் பாலாஜி வழக்குல 10/21 அதை மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு. அந்த ட்ரையல் நடக்காம இந்த ட்ரையல் எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரையல், அந்த மூல வழக்கு இருக்கு இல்லையா, அந்த மூல வழக்குல ஏறக்குறைய 2000 குற்றவாளிகள் இருக்காங்க. குற்றவாளிகளே 2000 பேர். அதுக்கு வந்து அது கூட ஏன் நடந்தது அப்படின்னா, சில பேர் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அதன் பேர்ல இது அந்த பதவி பெற்றவர்கள் எல்லாரையும் அக்யூஸ்டா போடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்ததுனால அந்த மாதிரி போட்டாங்க. அதுல சாங்ஷன் வராம உடனே அது ஒரு தரப்பினர் குறுக்கிட்டு பாருங்க சாங்ஷனே கொடுக்கல ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் மாதம் வந்து சாங்ஷன் கொடுக்க சொல்லி ஃபைல் வருது. உரிய அந்த குற்ற புலன் விசாரணை இவங்க வந்து நவம்பர் மாதம் வரக்கூடிய அந்த ஃபைலை முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து ஜனவரி 3ஆம் தேதிக்குள்ளார எவ்ரிடே ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு முதல்வர் கூட ஒப்புதல் கொடுத்து கவர்னருக்கு அமைச்சிடுறாரு. ஜனவரி மாசம் 5ஆம் தேதி கவர்னருக்கு போயிடுச்சு. ஆகஸ்ட் மாதம் திரு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு விசாரிக்கிற அன்னைக்கு வரைக்கும் கவர்னருடைய ஒப்புதல் கிடைக்கவே இல்லை. அப்ப தமிழக அரசு அதை நிறுத்தி வைக்கல, அந்த ஃபைல் முழுக்க கவர்னர் கிட்ட பெண்டிங்கா இருந்தது. உச்ச நீதிமன்றத்துல வந்து தமிழக அரசு வந்து ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது சாங்ஷன் ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, எதுக்கு, மூல வழக்கு. அப்ப அந்த ஃபைலை எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்க அனுப்பிச்சு கவர்னர் கிட்ட தான் அது பெண்டிங்கா இருக்கு. அந்த வழக்கு விசாரணை நடந்த அன்னைக்கு நைட் 8:30 மணிக்கே சாங்ஷன் கொடுக்கப்பட்டு விட்டது கவர்னரா. அப்ப காலதாமதம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த 2000 பேரை குற்றவாளிகள் நிறைய சாட்சிகள்லாம் விசாரிக்கிறதுக்கு, மூல வழக்குல விசாரிச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகும். அந்த ட்ரையல் முடிக்கிறதுக்கு 3-4 வருஷம் ஆயிடும். அது முடிச்ச பிறகுதான் பிஎம்எல்ஏ சட்டம் வழக்குல தீர்ப்பு கொடுக்க முடியும். அதுல விடுதலை ஆயிட்டா இந்த வழக்கே இல்ல. அதுல ஒருவேளை யாருக்காவது தண்டனை கொடுத்தாங்கன்னா அப்பதான் பிஎம்எல்ஏ வழக்கு வரும். இதையெல்லாம் கருத்துல கொண்ட உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு என்ன தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் அரசியல் அமைப்பு படியாக அமைக்கப்பட்ட நீதிமன்றங்கள் என்பதால அவங்க வந்து ஒரு குற்றவாளியோடைய அடிப்படை உரிமைகளை வந்து பிஎம்எல்ஏ சட்டத்துல இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டம் இருக்கு, அவர் குற்றவாளி இல்ல நிரூபிக்க வரைக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு பிஎம்எல்ஏ சட்டம் சொல்றதுனால மட்டுமே ஜாமீன் கொடுக்காம இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைங்கிறது அந்த சட்டத்தை விட பெருசானது அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு பெயில். இப்ப அந்த ஆர்டிகல் 21 வந்து மேற்கோள் காட்டி பர்சனல் லிபர்ட்டிக்கு எதிராக வந்து செயல்பட முடியாது, அரசியலமைப்புக்கு எதிராக வந்து ஒரு நீதிமன்றம் இயங்க முடியாதுங்கிற மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இது வந்து வருகின்ற வழக்குகள்ல இடி இது மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் மேல வழக்குகள் போடக்கூடிய சூழல் ஏற்படும். ஒரு முன்னுதாரண வழக்கா இருக்குமா அது? நிச்சயமா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திரு அரவிந்த் கெஜ்ரிவால், மனிஷ் சிசோடியா அந்த வழக்குகளை தொடர்ந்து எல்லா வழக்கிலையும் ஏறக்குறைய ஒரு இது வரைக்கும் 8 வழக்குல டிலேவா இருக்கு, ட்ரையல் நடக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் தாமதமாகுது, அதனுடைய அடிப்படையில நாங்க பெயில் கொடுக்கணும்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி வழக்குல தான் ஆர்டிகல் 21 எடுத்து கையாண்டு அதன் அடிப்படையில நாங்க பெயில் கொடுக்கிறோம், இத எல்லா கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டும் அவசியம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. எனவே இது நிச்சயமாக ஒரு முன்னுதாரணமான வழக்கா இருக்கு. இப்ப வந்து சில நிபந்தனைகளோட தான் வெளியே பிழை கொடுத்திருக்கிறாங்க. என்ன மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குகளை பார்க்கும்போது நம்ம வந்து ஆபீஸ் உள்ள போக கூடாது, அலுவலகத்துக்குள்ள செல்லக்கூடாதுங்கிற மாதிரியான சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அப்படி ஏதாவது இவருக்கு தடை இருக்கா, இல்ல சாதாரண எளிய முறையில் தான் இருக்கா நிபந்தனைகள்? அதாவது வழக்கமாக
ஜாமீன் கொடுக்கும்போது விதிக்கப்படக்கூடிய நிபந்தனைகள் தான் விதிச்சிருக்கிறாங்க. அதாவது 25 லட்சம் ரூபாய்க்கு ஷூரிட்டி கொடுக்கணும். சாட்சிகளை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு கொள்றதோ அல்லது அவங்களோட கம்யூனிகேட் பண்றதோ இந்த வழக்கிலையும் மூல வழக்கிலையும் எல்லா வழக்கிலையும் சேர்த்து சாட்சிகளை வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது, அவங்கள டேம்பர் பண்ணக்கூடாது, சாட்சிகளை கலைக்கக்கூடாது. அது ஒண்ணு. அப்புறம் வாரத்துக்கு 2 தடவை ஃப்ரைடே அண்ட் மண்டே வந்து இடி ஆபீஸ் முன்னாடி போய் அப்பியர் ஆகணும். அப்புறம் பாஸ்போர்ட்டை இது பண்ணணும். வழக்கு விசாரணை நாட்கள்லயும் கோர்ட்ல அப்பியர் ஆகணும். அன்னெசரியா கோர்ட்ல வந்து ட்ரையலை டிலே பண்ணக்கூடாது. இந்த அப்படி இதுல சாட்சிகளை கலைக்கும் விதமாகவோ இல்ல ட்ரையலை டிலே பண்றதா இருந்தாலோ அவருக்கு வந்து ஜாமீனை நாங்க ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவர் வந்து அமைச்சர் ஆகிறதுக்கு எந்த தடையும் இல்லை இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இதுல அது அந்த மாதிரி சிக்கல் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி சிக்கல் இல்லை. கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் தண்டனை பெற்றால் தான் அவருக்கு வந்து அந்த தடை இருக்கும். இப்ப தண்டனை எல்லாம் அவர் குற்றவாளின்னு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. இப்ப வரைக்கும் அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் தான். அதனால அவர் அமைச்சராவதுல எந்த தடையும் இருக்காது. இன்னொரு பக்கம் வந்து சொலிசிட்டர் ஜெனரல் வந்து அங்க வாதங்களை வைக்கும் பொழுது இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்ட மாதிரி நம்ம வந்து பாக்குறோம். இன்னொரு 3 இல்ல 6 மாதத்துக்குள்ள முடிச்சு வச்சிடும். அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. அதை எப்படி அணுகுனாங்க நீதிபதிகள்? என்ன மாதிரியான அதனாலதான் நான் அந்த ஆர்டர்ல 10/21ல ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ட்ரையல் முடியாம, அதாவது மூல வழக்குல ட்ரையல் முடியாம இந்த வழக்கினுடைய தீர்ப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறாங்க. Therefore, even if the trial of the case under the PMLA proceeds, it cannot be finally decided unless the trial of scheduled offense concludes. ஓகே, அது தீர்க்கமா ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அப்ப அங்க தீர்ப்பு வந்தாதான் அடுத்து நகரத்துக்கான முகாந்திரமே இருக்கும் பட்சத்துல இது வேணான்ற மாதிரி கடந்து போறாங்க. சார், பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. தேங்க்யூ சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.